Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான். என்ன அன்பாக்சிங்னு கேட்டிங்கன்னா, தம்பியோட பர்த்டேக்கு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து இப்போ தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற vlog, prank எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தம்பிக்கு வந்திருக்கிறது வந்து இந்த ட்ரெயின் தான் வந்திருக்கு. இது வந்து எல்லோ கலரில் அதோட ஹெட்டு இருக்குது. எலிஃபெண்ட்டோட ஹெட்டு வச்சு அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இந்த வந்து பைக்கு தான் சூப்பராக இருக்குது. இதை வந்து பின்னால் இழுத்து விட்டோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து போகும். இந்த பைக்கும் இந்த ட்ரெயின் எல்லாமே அப்படி தான். ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற பைதாவும் லாஸ்ட் இருக்கிற பைதாவும் மட்டும் தான் இதாக இருக்குது. மற்றது எல்லாமே மேலே தள்ளி இருக்குது. அது வந்து ஒரு டிசைன் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு. மேக்ஸிமம் பையன் அப்படிங்கிறதுனால இந்த டெடி பியர் இந்த மாதிரிலாம் பிடிக்காத அவங்க லைக் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து விளையாடுறதுக்காக இருந்தாலும் இந்த காரு பைக் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போவே வாங்கி வச்சோன்னா அதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ வந்து ஆனால் விவரம் தெரியாது. இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா சுக்கு சுக்காக பிச்சு போட்டுருவாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. பைக்கு ட்ரெயின் ஜீப்பு இது ஒரு ரவுண்ட் அடிக்குதுல்ல. அதுக்கப்புறம் சுற்றி விட்டு மறுபடியும் மோனிஸு பட்டு இங்கே பாரு. இங்கே போய் பட்டு தள்ளி விடுறான் பாரு. ஜேசி எல்லாமே சூப்பராக இருக்குமா? எத்தனை வண்டி நடுவில் உட்காரு பார்க்கலாம். நடுவில் உட்காரு. உன்னோட வண்டி இத்தனை இருக்குது. எல்லா வண்டியும் இப்போயே வாங்கியாச்சு. பெரிய பிள்ளையாகி ஏதாவது வண்டி வேணும்னு கேட்டேன்னு வை. லாரியிலேருந்து எல்லாம் எடுத்தாச்சு. வருவான் பாரு. லாரி வந்துருச்சு. அதுக்கடுத்து ட்ரெயின் வந்துருச்சு. பட்டு உன்னை உட்கார வச்சு எல்லா வண்டியையும் நிற்க வச்சுங்க. ஜேசிபி எடு, ஜேசிபி எடு, ஜேசிபி எடுமா. பட்டிங்க பாரு. எல்லா வண்டியும் தெரியும். அடுத்து ட்ரெயின் வேணுமா? சொல்லு இப்போ சொல்லு.
சொல்லியாச்சு. எல்லாத்தையும் விட்டாச்சு. அந்த பேப்பர் இருக்கும். அதுதான் கிஃப்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு பேப்பர் எடுக்கிறதுக்கு. ஆ எப்படி சாகசம் காட்டுறான். என்ன வண்டி வேணும்? எந்த வண்டி வேணும்? இங்கே பட்டு என்ன வண்டி வேணும்? இங்கே பாரு, ஜேசிபி நிற்கிது. என்ன வண்டி வேணும்? என்ன வண்டி வேணும்? காரி எடுத்துரும். என்ன வண்டி வேணும்? என்ன வண்டி? அங்கே தள்ளி நிற்க வை, எதை எடுக்கிறான்னு பார்ப்போம். போலி ஆ எதை எடுக்கிற? எது வேணும்? எடுத்துரும். எது வேணும்? எது வேணும்? எடுத்துரும். என்ன வண்டி வேணும்? எடுத்துருவாப்பா. எடுத்துருவா. எந்த வண்டி வேணும்? எந்த வண்டி வேணுமா? எந்த வண்டி வேணும்? இங்கே இரு, ஜீப் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, லாரி இருக்கு, பைக் இருக்கு. எதுவுமே வேணாமா? எல்லாத்தையும் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா எல்லாத்தையும்? அப்பா தான் வேணுமா? வச்சுக்கோங்க அப்பாவை. அப்பா வச்சுக்கோ. பாயா? சரி பாய். பாய். போகக்கூடாதா? பாய். அதான் எப்பயும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே வருவான். இப்போ பாரு, போலீஸ் தான் ஆக போறியா? அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி போலீஸே ஆயிரு. என்னம்மா, ஆர்மிக்கு போறியா? ஏன் பட்டு? அவனுக்கு இந்த குச்சி கம்பு மாதிரி இருக்கிறது தான் பிடிக்க மாட்டிருக்கு. எதுவுமே அவனுக்கு வேணாம். இதை மறந்துட்டேன் பாருமாம்மா. இந்த கிஃப்ட்டு பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் இதெல்லாம். சரி எடுத்து